இந்த வீடியோல வந்து நம்ம இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணக்கூடிய சீமென்ஸோட சிமேட்டிக் HMI யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரியில சப்போஸ் ஒரு HMI ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா புது HMI மாத்துறப்போ என்னென்ன ப்ராப்ளம் வரும், என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா சப்போஸ் பேக்கப் இல்லை அப்படின்னா பிரச்சனை தான். ஸோ இந்த பேக்கப் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது சிம்பிள் மெத்தட். இது சிமேட்டிக் ப்ரோசேவ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம எடுக்க போறோம். சிம்பிளான மெத்தட் நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து சிமென்ஸோட சிமேட்டிக் HMI. இப்ப நம்ம கிட்ட வந்து ஒரு HMI நம்ம கிட்ட இருக்கு. இது நான் வந்து ஒரு 24 வோல்ட் பவர் சப்ளைல கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு என்னோட சிஸ்டத்துல வந்து சிமேட்டிக் ப்ரோ சாஃப்ட்வேர் இருக்கு. இந்த மாடல் நம்பர் பார்க்கலாம் நீங்க. அதோட மாடல் நம்பர் KTP1200Basic. இதான் இதோட கோட் நம்பர், ஆக்சுவலா மாடல். ஸோ பேக்கப் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ 24 வோல்ட் சப்ளை வந்து நான் அதுல வந்து கொடுத்துட்டேன். இது SMPS யூஸ் பண்ணியிருக்கிறேன். சேம் டைம் பவர் ஆன் பண்ணியாச்சு. பவர் சப்ளை இது. ஸோ பக்கத்தில் வந்து ஈத்தர்நெட் போர்ட் இருக்கும். உங்க சிஸ்டத்துக்கு கூட ஈத்தர்நெட் போர்ட்டை கனெக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணலாம். சப்ளை ஆன் ஆயிடுச்சு. ஆன் பண்ணா இப்படிதான் வரும். சிமேட்டிக் HMI அப்படின்ட்டு வரும். இதுல வந்து மாடல் நம்பர், பேனல் நம்பர், மாடல் எல்லாமே இதுல வரும். இது டிரான்ஸ்ஃபர், ஸ்டார்ட், செட்டிங்ஸ், 3 செட்டிங்ஸ் இருக்கும். சிஸ்டத்தோட நீங்க ப்ரோசேவ்ல வந்து நீங்க என்டர் பண்ணக்கூடிய அந்த HMI-யோட IP அட்ரஸ் என்னவோ அதுதான் இதுலயே என்டர் பண்ணணும். செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி நீங்க IP அட்ரஸ் பார்க்கலாம். ஸோ இதோட IP அட்ரஸ் வந்து 168.0.65. ஸோ இதான் இதோட IP அட்ரஸ். நீங்க செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க பாத்துக்கலாம். டிரான்ஸ்ஃபர் பட்டன் யூஸ் பண்ணி நீங்க ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணலாம், டவுன்லோட் பண்ணலாம். ஸோ இதோட IP அட்ரஸ் நம்ம நோட் பண்ணிட்டோம். 192.168.0.65 இதான் இதோட IP அட்ரஸ். டிரான்ஸ்ஃபர் பட்டனை யூஸ் பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். இந்த மாதிரி வந்துடும். நீங்க ப்ரோக்ராம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்கிரீன்ல ப்ரோக்ராம் மூவ் ஆகுறது. இப்போ கம்யூனிகேஷன் கேபிள் நான் கொடுத்துட்டேன். வந்து இப்போ சிமேட்டிக் ப்ரோசேவ் சாஃப்ட்வேர் வந்து நான் ஓபன் பண்ணிட்டேன். ஓபன் பண்ணிட்டு ஜெனரல் செட்டிங்ஸ் இதுல வந்து மாடல் நம்பர் நீங்க என்டர் பண்ணிக்கலாம். KTP1200Basic அப்படிங்கிறது இதோட மாடல் நம்பர். நீங்க என்ன கம்யூனிகேஷன் யூஸ் பண்றீங்க, ஈத்தர்நெட் கனெக்ஷன்ஸ் யூஸ் பண்றீங்க, கேபிள். ஸோ ஈத்தர்நெட் கேபிள் Cat6 கேபிள் யூஸ் பண்றீங்க, அதை நான் போட்டேன். IP அட்ரஸ் நீங்க பாத்தீங்க 192.168.0.65 அதை என்டர் பண்ணிட்டேன் ஏற்கனவே. ஸோ ஜெனரல் செட்டிங்ஸ்ல இவ்வளவுதான் இருக்கும். பேக்கப் போயிட்டு கம்ப்ளீட் பேக்கப் வித் லைசன்ஸ், இதுல 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க அந்த கம்ப்ளீட் பேக்கப் வித் லைசன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எந்த ஃபைல், இந்த ஃபைல் நீங்க டவுன்லோட் பண்ணக்கூடிய ஃபைல் வந்து உங்க சிஸ்டத்துல நீங்க எங்க ஸ்டோர் பண்ண போறீங்க அப்படிங்கறத வந்து இதுல நீங்க டிஃபால்ட்டா வந்து மாத்திக்கலாம். இதில் சூஸ் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு எங்க வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் நம்ம ஒரு ஃபைல. ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பேக்கப் கொடுக்குறேன். ஜெனரல் செட்டிங்ஸ்ல IP அட்ரஸ், என்ன மாடல் நம்பரு, கனெக்ஷன்ஸ் என்ன டைப் கனெக்ஷன் இதை நீங்க என்டர் பண்ணிட்டு பேக்கப்ல போயிட்டு ஸ்டார்ட் பேக்கப் கொடுத்தீங்க அப்படின்னா பேக்கப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ ஏற்கனவே அதுல HMI-ல வந்து இருக்கு. இந்த இருக்கிற இதை வந்து தான் நம்ம இப்போ பேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதான் அந்த பேக்கப் அந்த வீடியோ. ஸோ பேக்கப் ஆகிறப்போ இதுல இப்படிதான் வந்துட்டு இருக்கும். இதுல பெர்சன்டேஜ் காட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து HMI ஸ்கிரீன்ல வந்து
இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் நம்ம யூஸ் பண்ணுறது ஈதர்நெட் கம்யூனிகேஷன் ப்ராஃபிட். அதில் வந்து லிங்க் ஆகிட்டு இருக்கும் இது சிஸ்டம். ஸோ இது வந்து இப்போ பேக்கப் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஃபைல் சைஸை பொறுத்து, இப்போ என்ன ஃபைல் சைஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகலாம் பேக்கப் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ வந்து பேக்கப் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் பேக்கப் முடிச்சிருச்சு அப்படின்னா ஃபைல் வெளியே வந்துடும். வெளியே வந்தால் உங்களுக்கு இந்த இடத்துல வரக்கூடிய இது வந்து ஏற்கனவே இருக்கிற ஃபைலில் ஓவர் ரைட் ஆகுது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து நம்ம டெஸ்க்டாப்ல ஓப்பன் ஆகிடும். நீங்கள் நேம் கொடுத்துட்டு இந்த மாடல் எந்த HMI எந்த இடத்துல வரக்கூடிய HMI-யோட அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனோட நேமை கொடுத்து கூட நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை IP அட்ரஸ் கொடுத்து கூட சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பவுமே IP அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் சேவ் பண்ணுவேன். ஸோ அது என்னோட மெத்தடு. எப்படி வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம். பேக்கப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் பேக்கப் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா வெளியே வந்துடும். இதே மெத்தட் தான் வந்து நீங்க ரீஸ்டோர் மெத்தட் இதே தான். ரீஸ்டோர் போயிட்டு எந்த லொகேஷன்ல இருக்கிற அந்த ஃபைலை நீங்க செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகும். ரீஸ்டோர் கொடுத்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆகும். ரீஸ்டோர்னா ஒன்றும் இல்லை, ஏற்கனவே எடுத்த ஃபைலை நீங்க திருப்பி ரீஸ்டோர் பண்றீங்க, அவ்வளவுதான். எந்த ஃபைலாலும் எடுத்து ரீஸ்டோர் பண்ணலாம். அது வந்து சைனீஸ்ல இருக்கும், ஜப்பானீஸ்ல இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி OS வந்து நீங்க இந்த என்ன ஃபேம்வேர் வெர்ஷன்ஸ் வந்து பார்த்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய HMI வந்து OS அப்டேட் பண்ணிக்கலாம். OS அப்டேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க OS டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த சீமென்ஸ் பர்டிகுலரோட HMI-யோட OS வந்து பேக்கப் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ரீஸ்டோர் பண்றேன். சேம் மெத்தட் தான். ஏற்கனவே எடுத்த பேக்கப் மறுபடியும் நான் HMI-க்கு வந்து ரீஸ்டோர் பண்றேன். பண்ணிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபைல் இந்த ஃபைல் தான் இது. ஸோ அந்த ஃபைல் நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் ரீஸ்டோர் கொடுக்குறேன். ரீஸ்டோர் ஆகும். அவ்வளோ. மறுபடியும் வந்து நீங்க ஏற்கனவே சேவ் பண்ண ஃபைலை மறுபடியும் நீங்க அப்லோட் பண்றீங்க. HMI-க்கு அப்லோட் ஆகுது. அது இதே மாதிரி தான் வரும். சேம் உங்களுக்கு அந்த HMI-ல ஸ்கிரீன்ல வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் போகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் அது முடிஞ்சது அப்படின்னா மறுபடியும் வெளியே வந்துடும். சிமாட்டிக் ப்ரோ சேவ் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு கிடைக்குது, நெட்ல அவைலபிளா இருக்கு. நீங்க தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வெர்ஷன்ஸ் அட்வான்ஸ் வெர்ஷன்ஸ் வரும் லேட்டஸ்டா, நீங்க என்ன வெர்ஷன்ஸ் வருமோ நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இண்டஸ்ட்ரியில வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து நான் வேலை பார்க்குற இண்டஸ்ட்ரியில எல்லா இடத்துலயும் வந்து நான் ப்ரோசேவ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கிறேன். திடீர்னு ஒரு HMI ஃபெயிலியரோ ஏதோ வந்தா கூட மாத்திட்டு இது ஈஸி மெத்தடு. டைரக்டாவே நீங்க HMI வந்து பேக்கப் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு HMI மாத்துறப்போ IP அட்ரஸ் மட்டும் செட் பண்ணிட்டு ஈஸியா மாத்திரலாம். இது நீங்க USB-லயே நீங்க பேக்கப் எடுக்கலாம். அது ஒரு மெத்தடு. USB பேக்கப் மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா நெட்ல நிறைய அவைலபிள் இருக்கு. அது தேவையில்லை. நீங்க அதே சேம் HMI-ல டைரக்டா USB டிஸ்க் நீங்க போட்டுட்டு டைரக்டா செலக்ட் பேக்கப்ல போயிட்டு நீங்க டைரக்டா HMI ஸ்கிரீனை செலக்ட் பண்ணிட்டு அதுல ஸோ 79% 80% கம்ப்ளீட் ஆயிருக்கு. டவுன்லோட் ஆயிரும், சரி அப்லோட் ஆயிரும். பிசில இருந்து HMI-க்கு அப்லோட் ஆகுது. இப்போ $99% முடிஞ்சிருக்கும். 99% வந்துருச்சு. பேக்கப் வந்து ரீஸ்டோர் ஆயிடுச்சு. ரீஸ்டோர் வாஸ் சக்சஸ்ஃபுல். ஓகே, அவ்வளவுதான். இப்போ நீங்க
சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா HMI மறுபடியும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஸ்க்ரீன் வந்துடும். தேங்க்யூ.